எல்லாருக்கும் வணக்கம் சார். என்னுடைய சீஃப் கெஸ்ட் அனைவருக்குமே நன்றி முதல்ல வந்ததுக்கு. அதுக்கப்புறம் வணக்கம் சார். கீழே இருக்கிற எல்லா சீஃப் கெஸ்ட்டுங்களுக்கும் வணக்கம் சார். நீங்கள் வேற யாருமே எல்லாம் வேற வேற இல்லை சார், எனக்கு எல்லாருமே ஒன்று தான். நீங்கள் எல்லாரும் வந்து இவ்வளோ நேரம் நின்னதுக்கு ரொம்ப நன்றி சார். சிவசம்பு படத்தின் தயாரிப்பாளர் அதிதேவி சார், லயன் செல்வகுமார் இணைய தயாரிப்பாளர். இந்த படத்தில் முக்கியமானவங்க எங்களுடைய டைரக்டர் பகவதி பாலா சார். இன்னைக்கு அவங்களுடைய பர்த்டே. எல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய ஆசீர்வாதமும் ரொம்ப முக்கியம் சார். அப்புறம் இது ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான படம் சார். என்னுடைய 2018 பட்ட கஷ்டங்களுக்கான ஒரு மேடை இது. நிறைய பேசணும், ஆனால் நிறைய பெரியவங்க இருக்காங்க, அவ்வளோவா பேச முடியாது. இருந்தாலும் சொல்கிறேன், என்னுடைய உழைப்பு, என் கஷ்டம், என்னுடைய லட்சியம் எல்லாமே இந்த படம் தான். இந்த சிவசம்பு படம் தான் என்னுடைய எல்லாமே. நான் ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு முன்னாடி இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு இவ்வளோ அளவுக்கு நான் கஷ்டப்படேன். இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் ஏறி இருக்கிறேன்னா அது முக்கியமானவங்களுக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும் சார். அதில் முதல்ல நான் நன்றி சொல்லணும்னா காஞ்சிபுரத்தை சேர்ந்த இணைய தயாரிப்பாளர் லயன் செல்வகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி சார். அவர் இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் என்னால் நிற்க முடியாது. என்னுடைய ஜட்ஜிங்க சார் உங்களுடைய பவர் இல்லைனாலும் அவங்களுடைய அட்வைஸை கேட்டு தான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நான் நின்று இருக்கேன். எங்கள் ஜட்ஜி சாருங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு பெரிய நன்றி சார். அதுக்கப்புறம் மூணாவதாக நான் சொல்லணுன்னா, இவங்கெல்லாம் இருந்தால் மட்டும் போதாது, ஒரு இயக்குனர் இருந்தால் தான் ஒரு யாராக இருந்தாலும் தயாரிப்பாளர் ஆக முடியும். சும்மா எல்லாராலையும் தானாக தயாரிப்பாளர், பணம் இருக்கிறவங்களாம் தயாரிப்பாளர் ஆகிட முடியாது. அதுக்கேற்ற உழைப்பும் இருக்கணும், அதுக்கேற்ற டைரக்டருங்களும் கரெக்டாக இருந்தால் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன நிற்க வச்சுக்கிறேன். மூணாவது நபர்னு சொல்லணும்னா எங்கள் டைரக்டர் பகவதி பாலா சாருக்கு நன்றி சார். அதுக்கப்புறம் என்னுடைய குடும்பம் தான் எனக்கு எல்லாமே. ஏன்னா ஒரு பொண்ணை நான் வெளியே வந்து சாதிக்கிறதுக்கு காரணமே என்னுடைய ஃபேமிலி தான். என்னுடைய அம்மா வர முடியல, அவங்க உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அதுக்கு என்னுடைய மாமியார் அடுத்தது என்னுடைய மாமியார் ஃபேமிலி வந்திருக்காங்க. ஏன்னா நான் ஒரு மருமகளாக ஒரு அம்மாவா நான் நிறைய சாதிச்சிருக்கேன், எல்லாருக்கும் நல்ல பேர் எடுத்திருக்கேன். சினிமாவில் சாதிக்கணும்னு என்னுடைய வெறி, எப்படி சொல்றது, எனக்கு புருஷன்னு எங்கள் ஹஸ்பண்ட் இறந்து 3 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறமும் நான் கவலைப்படாம இன்னைக்கு நான் துணிஞ்சு நிக்கிறேன்னு சொன்னா அது சினிமா தான். ஐ லவ் மை சினிமா. என் சினிமா தான் எனக்கு லவ்வரு, என் சினிமா தான் என் புருஷன், என் சினிமா தான் எனக்கு எல்லாமே. சினிமாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எத்தனை தோல்வியும் சந்திக்கிறது தயாரா இருக்கேன். நான் ஜெயிக்கிற வரைக்கும் போராடிட்டே இருப்பேன். ஒரு படம் 10 படம் எத்தனை படமாக பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் தோல்வியே எனக்கு கிடையாது. என் சினிமா தான் எனக்கு ரொம்ப முக்கியம். என் சினிமா தான் எனக்கு உயிர். அதனால என்னுடைய ஃபேமிலி வந்திருக்காங்க. என்னுடைய மாமியார்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கணும், என் மாமியாரை பார்க்கணுன்னு வந்திருக்காங்க. என் மாமியார் ஃபேமிலியை கூப்பிட்டு நான் மேடையில் கொஞ்சம் உங்களுக்கு மரியாதை எனக்கு செய்யணும்னு ஆசை சார். என் மாமியார் ஃபேமிலி மட்டும் வந்துட்டோம். அத்தை வாங்க அத்தை, எனக்கு டைம் இல்லைன்றதால ஷார்ட்டாக முடிச்சுட்டேன். அத்தை எங்க இருக்கீங்க? யூனியன் தலைவர், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயற்குழு உறுப்பினர் விஜய் முரளி சார் அவர்களை உங்கள் முன்னால் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு அழைக்கின்றோம். பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, இந்த படத்தின் தயாரிப்பாளர் அழைப்பு ஏற்று வருகை தந்துள்ள திரையுலக பெருமாக்களே, உங்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம். ஏன்னா மாலை ஆரம்பிக்க வேண்டிய படம் இரவு ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு பத்திரிகையாளங்க தான் காரணம். ஏன்னா வேற ஒரு இடத்துல இருந்து வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. வழக்கமாக விஇபிக்காண்டி வெயிட் பண்ணுற ஃபங்க்ஷன் இப்போ பத்திரிகையாளர்களுக்காண்டி வெயிட் பண்ணிருக்கு. அதுவே மிகப்பெரிய வளர்ச்சி. லாஸ்ட்ல ஒரு ஆயா தூரமா அசைஞ்சு சொன்னாங்க. ஐயோ வச்சுட்டாரு ஆப்புன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஆயாவுக்கு பின்னாடி தான் அப்படி என்ட்ரி கொடுக்காங்க நம்ம ஹீரோனி. சரி ஏதோ பார்த்ததுக்கு ஏதாவது கொஞ்சம் சுமாரா இருக்கு, சரி ஏத்துப்போம் அப்படி சொல்லிட்டு ஏத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்க விஞ்ஞானபுரத்தில் வச்சு ஷூட்டிங் போயிருந்தோம். அப்போ அந்த பொண்ணு அங்கே வந்தாங்க. நான் சார் யார் சார் ஹீரோன்னு கேட்டாங்க. உங்களுக்கு செல்லமான ஹீரோயின் சார், உங்களோட செல்ல கிளியை பறந்து விடாமல் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு கொடுத்தாங்க. சரி ஓகே சார் சொல்லிட்டு அடுத்ததான் அந்த ஹீரோயின் வந்தாங்க, அவங்க கூட ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு சினிமாவில் வந்து ரொம்ப கொஞ்சம் கூச்ச சோகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணாச்சிலாம் வந்தோடனே சரி நமக்கு வந்து அண்ணாச்சை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். எப்படா ஐயோ சொல்லக்கூட வரல. உடனே அண்ணாச்சி சொன்னாங்க, ஏல என்ன வா நீ இது பண்றன்னு சொல்லிட்டு நான் வந்து லைட்டா தாங்கினாலும் அண்ணாச்சி வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் அண்ணாச்சி கூட வந்து நல்லா சிங்காயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சாரப்பாம்பு மாமா வந்தாங்க. அன்னைக்கு பார்த்ததுதான் சாரப்பாம்பு. எப்போ வந்தாலும் மாப்பிள்ள ஃபோன் பண்ண, மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? மாப்பிள்ள வாங்க 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 மாப்பிள்ள
அப்படி சொல்லி இந்த படத்துல ஒரு 2 மாமா கிடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மாமியார் 4 பேர். இதான் ஒரு அம்மா இருந்தாங்களே, இந்த கேக் எடுத்துட்டு வந்தாங்களே, எப்ப போனா என்ன மருமகனே, எங்க மாமியார் கூட கேட்க மாட்டாங்க மருமகனேன்னு சொல்லிட்டு. நானும் மாமியார் அத்தை தான் கூப்பிடுவேன். மாமியார் கூப்பிட்ட ஒரே ஆள் இவங்க தான். சரி, ஓகே சார். சரி, பாலா சார் வந்து நல்லா படம் எடுத்திருக்காங்க. எல்லா படத்தையும் நீங்க தான் வெற்றி இது பண்ணணும். ஓகே. ஆனா ஒண்ணு சார், எனக்கு வந்து இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் பார்த்ததுக்கு அப்புறம் பாலா சார் மேல ரொம்ப கடுப்பாயிடுச்சு சார். ரொம்ப அவர் மேல ரொம்ப கோவம் வந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு சீன்ல வந்து ஈரானி பக்கத்துல கூட போகல அப்படின்னு இந்த காலத்துல உள்ள டெக்னாலஜி வச்சு அந்த பொண்ணை கட்டி பிடிச்ச மாதிரி, இந்த பொண்ணு கிஸ் கொடுத்த மாதிரி எப்படியோ வந்து லிங்க் பண்ணி விட்டாங்க. பக்கத்துல உட்காந்து எங்க ஃபேமிலி எல்லாம் பார்த்துருக்காங்க. வீட்டுல போய் எனக்கு என்ன அவ்வளோ போதும் சார், எல்லாமே ஸ்கிரீன் மேட்ல எடுத்ததான் சொல்லி கொஞ்சம் புரிய வச்சிருங்க சார். நன்றி சார். வணக்கம். சிவசம திரைப்படத்து ட்ரெய்லர் வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் மற்றும் மேடல் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் எனது சான்றோர்கள், நான் பெரித மதிக்கக்கூடிய ஜாம்பவான் சார் எல்லாருக்கும், ஐயா என்எஸ் கிருஷ்ணன் சார் அவர்களுக்கு, அப்புறம் வந்து கணேஷ் ஐயா, நீதிபதி கணேஷ் ஐயா அவர்களுக்கு, அப்புறம் வைத்தியநாதன் சார் அவர்களுக்கு, அதுக்கப்புறம் எனது பாசத்துக்குரிய அண்ணன், அதாவது இன்னைக்கு வந்து உலகத்தையே ஒரே ஒரு வாழைப்பழத்தினால நிறைய நோயாளியை கொடுத்த டாக்டர் செந்தில் சார் அவர்களுக்கு, அப்புறம் இன்னைக்கு வந்து நமக்கு எத்தனை மாவட்டம் இருக்குன்னு அண்ணனை பார்த்தா தெரியும். அத்தனை மாவட்டத்துக்கும் ஸ்பேரர்ஸ் ஐயா அவர்களுக்கு, அண்ணனுக்கு, அதுக்கப்புறம் கருணா சார் அவர்களுக்கு, அப்புறம் அன்பு சார் அவர்களுக்கு, அப்புறம் விஜயமுரளி சார் என்னோட படங்களை தொடர்ந்து பிஆர்ஓ பண்ணி எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி விஜயமுரளி சார் அவங்களுக்கும், அதுக்கப்புறம் அண்ணாச்சி இமான் அண்ணாச்சி கிட்ட நான் ஒரு 4 படமாக அவருக்கு ட்ரை பண்ணி அவர் கால் ஷீட் இந்த படத்தை கால் ஷீட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 3 படம் கால் ஷீட் கொடுத்துருக்காரு. ஸோ அண்ணாச்சி கால் ஷீட் பிடிச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதேமாதிரி செந்தில் சார் கிட்ட நானும் ஒரு 10 படமா ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிறேன். டேட் இருக்காது, அதுக்கு எதுவும் தெளிவதே போச்சு. இந்த படத்தில் அவங்களாம் அடிச்சது இது எல்லாமே சிவனோட அருள்னு நினைக்கிறேன். ஸோ சிவன் அது. அதனால் எனக்கு வந்து இதில் ஆர்டிஸ்ட் எல்லாம் எனக்கு கவர் பண்ணாங்க. அதுமாரி வந்து எங்களோட தயாரிப்பில் இருக்கிற ரவி வேமடா இருந்தாலும் சரி, ஐயா செல்வகுமார் இருந்தாலும் சரி, ஸோ அவங்க ஃபுல் சப்போர்ட் இருந்தாங்க. இது வந்து நான் கிட்டத்தட்ட இப்போ ஹீரோ சொன்னார், ஹீரோயின் பற்றி சொன்னார். இந்த படம் வந்து முழுக்க இது வந்து ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்ட படம். சிவசம்போ அப்படின்னா இது சாமி படம் கிடையாது. இது வந்து முழுக்க ஒரு பெண் அடிமைத்தனம், இப்பவும் பெண் அடிமைத்தனம் இருக்குது அந்த படத்தில். சாரி இருக்குது, அது தமிழில் அதிகமாக இருக்குது. ஸோ அதை உடைக்கணும். அப்போ என்னன்னா அது யாரால உடைக்க முடியும்? பெண்கள் எழுச்சி எடுத்தால் தான் உடைக்க முடியும். அப்படிதான் இந்த படம் கதை. அதனால நிறைய பெண்கள் நிறைய நடிச்சிருப்பாங்க. இதில் வந்து கிளைமேக்ஸ், இது வந்து சார் சொன்ன ஒரே ஒரு மேட்டர் சொல்லிடுறேன். இது கிளைமேக்ஸ் வந்து பார்த்ததில்ல, இது பெண்கள் சம்பந்தப்பட்ட படம்னால இது வந்து அந்த ஹீரோயின் தான் வந்து அந்த கிளைமேக்ஸ் முடிக்கணும். அப்போ அது வந்து ஒரே வாக்குவாதம் எனக்கு ஹீரோக்கும். சார் என்ன சார் படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஹீரோயினை கண்ணிலையும் காட்டல, அப்பவும் காட்டி போயிட்டீங்க, இப்போ கிளைமேக்ஸ் தனியாக போய் அவங்க போய் முடிச்சா அப்படி சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவருக்கு ஒரு கதை சொல்ல வேண்டியிருந்தது. பொதுவாக வந்து நான் வந்து படங்கள் பண்ணும்போது இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட நான் இயக்கிற 16வது படம் இது சிவசம்போ. நிறைய கேமராமேன் பண்ணியிருக்கிறேன், நிறைய நடிச்சிருக்கிறேன். என்னன்னா மேக்ஸிமம் வந்து நான் யார்ட்டையும் கதை சொல்கிறது கிடையாது. யாரும் ஏன் கதை சொல்ல முடியாதுன்னா, நம்ம லோ பட்ஜெட்டில் பண்ணுவோம், ஏதாவது ஊரில் போய் எடுப்போம். அது என்னன்னா கதை சொல்லிட்டு அந்த ஊரில் யாராவது ஒரு கதையை சொல்லிடுவாங்க. என்ன ஆகுனா அது பிரச்சனையாயிரும். இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிமுக்கு அப்படின்னா அவங்க ஒரு 2000 ரூபா வச்சுருப்பாங்க லொகேஷன் சார்ஜ். அதே ஃபிலிமுக்குன்னா ஒரு 25,000 வச்சிருப்பாங்க. அதேமாரி சில கதை வந்து ஜாதி சம்மந்தப்பட்ட கடையாக இருக்கும், மத சம்மந்தப்பட்ட கடையாக இருக்கும். சொல்லிட்டோம்னா அங்கே சொல்லி அங்கே பெரிய பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு யார்ட்டையும் கதை சொல்றதில்லை. மோஸ்ட்லி நான் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர்கிட்ட, ஊர் தலைவர்கிட்ட, அப்புறம் இதேமாதிரி ஆட்டு நிறைய கதை சொல்லியிருக்கு. அவங்களே கதை சொல்லி, ஆனால் படத்தில் அவங்க சொன்ன கதை எதுவுமே வராது. அப்படி சொல்லி வருது. இதில் வந்து கிளைமேக்ஸ் வந்து அவர் நடிக்க மாட்டேன்ட்டாரு ஹீரோ. அவர் வச்சு தான் சொல்கிறேன். ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து ஹீரோயின் தான் எல்லாமே நிற்கிறாங்க. அதனால் எனக்கு வந்து இல்லை சார், கிளைமேக்ஸ்லாம் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லலை. சார் வந்து என்னை கூட்டு போய் டம்மி ஆகிட்டாங்க கிளைமேக்ஸில். சரி நல்லா இருப்பாங்கன்னு பார்த்தா லாஸ்ட்டில் வந்து ஹீரோ போய் ஹீரோனை காப்பாற்ற போய் ஹீரோ காலுக்குள்ள போட்டு மிதிச்சு ஹீரோனை வந்து காப்பாற்றிருக்கு. அந்த மாதிரி எடுத்துட்டாங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படம் பார்த்துட்டு போன வாரம் என் ஃப்ரெண்ட்லாம் வந்து போய் படம் பார்த்தோம். பார்த்துட்டு சொல்றாங்க, மச்சான் இருக்க தூத்துக்குடி கொத்தனாரு என்ன தூக்கி போட்டு நீ குத்துன்னு பார்த்தா உன்னை கீழே படுக்க வச்சு அவங்க அடிக்க. ஐயோ கதையை சொல்லிட்டாங்க, என்ன பண்றது இல்லையே. இப்பவே கதை வந்துருச்சு. ஆக்சுவலி கிளைமேக்ஸ்ல வந்து அவர் சமாளப்படுத்த பெரிய விஷயமாச்சு. ஒரே ஒரு கதை சொன்னேன் சார், நான் ஒரே ஒரு குட்டி கதை சொல்றேன், நீங்க அதுக்கு விட சொல்லுங்க சார். அது கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதானே. சரி நான் கதை சொல்லுங்க சார். இது வந்து நான் படித்த கதை தான், உங்களுக்கு தான் தெரியும். ஒரு 2 நாட்டுக்குள்ள ஒரு சின்ன போர் நடந்தது. அது வந்து ஒரு மன்னன் செவிச்சிருவாரு. அந்த மன்னன் கல்யாணம் ஆயிருக்காது, 2 பேருமே கல்யாணம் ஆயிருக்காது. அப்போ அந்த செவிச்ச மன்னன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அந்த பொண்ணு சொல்லும், நான் ஒரு விடுதலை போடுறேன், நீ வந்து அதுக்கு ஆன்சர் சொன்னா அவனை கல்யாணம் பண்ணிடுவேன், இல்லை கல்யாணம் பண்ண மாட்டேன், எனக்கு புத்திசாலியான ஒரு கணவன் தான் வேணும் அப்படிங்கும். சரி அப்படின்ட்டு சரின்னு சொல்லி அது போயிட்டு இருக்கும்போது போர் ஆரம்பிச்சிருது. போரில் அந்த லவ் பண்ணுறவன் செவிச்சிடுறான். அப்போ வந்து தோத்தோட்ட கூப்பிட்டு கேட்குறான்,
இந்த பாரு நான் உனக்கு ஒரு விடுதலை சொல்கிறேன், நீ அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன்னா இந்த நாடை வந்து நீ எடுத்துக்கோ, உன் நாடை வந்து நான் உன்ட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னா. சரி என்ன கேளுங்க, பெண்களின் ஆழ மனசை என்ன நினைப்பாங்க அது மட்டும் சொல்லுங்க. பெண்கள் என்ன நினைக்காம தெரியாது, அது ஆள் மனசுல எப்படி நினைப்பாங்க இன்னுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த அரசு வந்து எல்லாத்தையும் கேட்டான். இப்போ எதிர்நாட்டு அரசு கேட்டுக்கிறான். சரி இது ஆன்சர் சொல்லிட்டு ஒரு 3 நாள் டைம் கேட்டாப்ல. 3 நாள் சொல்லிட்டேன்னா உனக்கு நாடு தந்துட்டாப்ல. இப்போ ஊரில் எல்லாத்தையும் கேட்டுருக்காப்ல. இந்த பெண்கள் வந்து அடிமனசு நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க எல்லாம் கேட்டுருக்காங்க. ஒவ்வொரு சொல்றாங்க எங்க கடவுள் ஆழத்தோட பார்த்துடலாம், பெண்கள் மனசு கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஒருத்தர் சொல்றாங்க. அப்போ ஒருத்தர் சொல்றான், நம்ம ஊர் எல்லையில வந்து ஒரு சூனியக்காரி ஒரு கிளவி இருக்கிறா, அந்த கிளவிட்ட கேளு கரெக்டா சொல்லுவாப்புல அப்படின்னு. இந்த மன்னன் வந்து தோத்த மன்னன் நேரம் என்ன பண்றான், அந்த கிளவிட்ட போறான். கிளவிட்ட போனதும் கிளவி சொல்றான், கிளவி நான் வந்து நம்ம நாடு தோத்துருச்சு, இப்ப நாடு நம்ம கைக்கு வரும்னா எனக்கு அந்த மன்னன் வந்து ஒரு கட்டளை கொடுத்துருக்காங்க. என்ன கட்டளைங்க, பெண்கள் என்ன நினைப்பாங்க அடிமனசு என்ன நினைப்பாங்க அது சொல்லிட்டேன்னா நம்ம நாடு எனக்கு வந்துருங்கிறான். சரி நான் சொல்லிடுறேன், நீ சொல்லிட்டேன்னா நாடு உனக்கு வந்துடும், அவனுக்கு காதலி போயிடுவா, எனக்கு என்ன கிடைக்கும்பா, நீ என்ன வேணும் கேட்க உயிரோட கையில் தருவேன், நான் உயிர் கேட்க மாட்டேன், என்ன கேட்டாலும் செய்வியா செய்கிறேன் அப்படின்னு ஒரு சொல்றான். என்ன சொல்றான்னா, எப்பவுமே பெண்கள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு முடிவு விட்டீங்கன்னா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, அவங்க எடுக்கிற முடிவு எல்லாமே கரெக்டா இருக்கும். இதுதான் அடிமனசு நினைக்கிறது. ஒரு காரியம் பண்ணா நம்ம தான் டிசைட் நம்ம தான் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்க. ஆனா நம்ம ஆண்கள் வந்து நினைக்கிறது இல்லை. அவ என்ன சொல்றது அப்படின்னு அதனாலதான் நிறைய வீட்டுல பிரச்சனை எடுக்குது சார். இப்ப நீங்க எப்படி சார், ஐயோ சார் நான் என் ஒய்ஃப் டிசைன் விட்டுருவேன் சார், என் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க சார் நான் கேட்பேன், என் ஒய்ஃப் ஒரு கோடு போட்டாலும் தாண்ட மாட்டேன்னாரு. அது சரி ஓகே சார். இப்போ வந்து கிளைமேக்ஸ் சொல்லல சொல்றேன். இப்போ வந்து அந்த மன்னன் வந்து அவட்ட சொல்லிட்டாப்ல, என்ன சொல்லிட்டாப்ல, சார் பெண்களை அவங்க இஷ்டத்துல விட்டீங்கன்னா நீங்க வந்து அந்த பெண்கள் வந்து ஜாலியா சந்தோஷமா இருப்பாங்க, குடும்பத்தை கரெக்டாக நடத்துவாங்க, நம்ம எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், என்ன பண்ணிக்கலாம் சார் அப்படின்னா அப்படியான காலடி சொல்லுவாங்க. காலையில் ஆமா இதான் நினைச்சோம், உடனே கல்யாணம் ஆயிருது, இவங்க நாடு கிடைச்சிருது. இப்போ நாடு கிடைச்சது கிளவிட்டு வந்து சொல்ல போறான் சந்தோஷத்தை, கிளவி நாடு கிடைச்சிருச்சு என்ன பண்ணலாம் சொல்ல போறான். அப்ப அந்த கிளவி சொல்றா எனக்கு ஒரு வரம் கொடுத்துடலாங்கிறான். ஆமா என்ன கிளப்பது கேளுங்க, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான். ஷாக் ஆயிட்டான். ஏன்னா அவளுக்கு வந்து 90 வயசு, இவனுக்கு வந்து 40 வயசு. என்ன கிளவி இப்படி கல்யாணம் பண்ண சொல்றா, என் வாழ்க்கை என்ன ஆகுங்கிறான். நீ என்ன சொன்ன, ஒரு மன்னன் தானே, நாட்டு கொடுத்த வாக்கு மாற்றக்கூடாதுல்ல, கல்யாணம் சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணி அரண்மனை கூட்டு வந்துடுறான். அரண்மனைக்கு உள்ள வந்ததும் இதுதான் சார் கிளைமேக்ஸ், வேணாம் சார் அந்த பொண்ணே முடிக்க சொல்லி ஒத்துக்கிட்டாரு கேளுங்க. அது காரணம் என் ஒய்ஃப்கிட்ட நான் எதுவுமே மாட்டேன். என் ஒய்ஃப் வந்து அதாவது லட்சுமி போட்ட கூட சீரை தாண்டிட்டா, ஆனா என் ஒய்ஃப் போட்ட கூட தாண்ட மாட்டார் அப்படின்னு சொன்னாரு. உண்மை அப்படின்னு தெரியாது, அவங்களுக்கு இடம் தெரியும். சரிதான், இதுதான் கிளைமேக்ஸ் இருந்துச்சு. சரி இப்போ நம்ம சின்ன படங்கள் தயாரிக்கிறது வந்து இன்னைக்கு வந்து வியாபாரம் வந்து ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியும். நம்ம மேக்சிமம் வந்து தியேட்டர் வசூல் கம்மியா தான் இருக்கும், சேட்டலைட் எஃப்எம்எஸ் எல்லாமே இதுதான் ஓரளவு கவர் ஆகும். இன்னைக்கு சென்சார்ல வந்து என்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, அதாவது ஒரு லாங்குவேஜ் மட்டும் பண்ணினால் உங்களுக்கு பழைய அமௌண்ட் எவ்வளவு ஆகும்னா சென்சார் 70,000 ரூபாய், அது இல்லாம வந்து நம்ம ஒரு கீப்பு ஒரு 50,000 இப்படி ஆகும். இப்போ என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, நீங்க டபுள் லாங்குவேஜ் பண்ணீங்கன்னா அது டப்பிங்கோ ஸ்டேட் மூவியோ பண்ணாலும் 2.25 லட்சம் எக்ஸ்ட்ரா கட்டணுங்கிறாங்க. ஏன்னா அதுக்கு ஆப் ஏன்னா காது கேட்க ஒரு ஆப்பு, கண்ணு தெரியாம இவங்க தேட்டர் வந்து படம் பார்க்கறதுக்காக ஒரு ஆப்பை உருவாக்கிக்கிட்டு அதுல வந்து 2.25 லட்சம் நீ கட்டணும், அப்படின்னா உங்களுக்கு வந்து மல்டி லெவலில் நாங்கள் சென்சார் தருவோம்னு இப்போ சமீபம் நடந்துருச்சு. இதனால என்ன பாதிப்பு, நான் சின்ன படங்களுக்கு நம்ம தமிழில் மட்டும்தான் நம்ம வந்து ரிலீஸ் பண்ண முடியும். நிறைய சின்ன படங்கள் வெளியே எங்கேயும் யூஸ் பண்ண முடியும். இப்போ 3 மொழி 4 மொழி எடுக்க பிரச்சனை கிடையாது. ஆனால் இதை வந்து நம்ம என்னன்னா, நம்ம வந்து இந்த மல்டி ஒரு லாங்குவேஜ் பண்ண தெலுங்கு ஹிந்தி கன்னடம் எல்லாத்தையுமே நம்ம வியாபாரம் பண்ணணும். அப்போ வியாபாரம் பண்ணும்போது அவன் ஆட்டோமேட்டிக்காக 2.25 லட்சம் கிட்ட சொல்கிறான். அப்போ கிட்ட சொன்னால் நம்மகிட்ட வாங்குறவங்க யாருமே வாங்க மாட்டாங்க. நம்மளுடைய படங்கள் வந்து டோட்டலாகவே வந்து எந்த லாங்குவேஜ் வைக்காது. அப்போ மல்டி லெவலில் போனால் மல்டியில் சென்சார் பண்ணணும்னா மினிமம் நம்ம வந்து 2.25 லட்சம் எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டியிருக்குது. இந்த ப்ரொடியூசர் என்ன நிறைய ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்கன்னா, படத்தை ஃபுல்லாக செலவு பண்ணிட்டு கடைசி நேரத்தில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் காசு இல்லாமல் எத்தனை பேர் நிற்கிறாங்க, சென்சார் பண்ண எத்தனை பேர் நிற்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட போய் 2.25 சொன்னால் எப்படி கட்ட முடியும்? ஆனால் இதை வந்து நம்முடைய எல்லா சங்கமும் சேர்ந்து எங்களுக்கு சென்சார் முதமடியே பண்ணுங்க எங்களை அப்படி சொன்னால் மட்டும்தான் இன்னைக்கு நிறைய ப்ரொடியூசர் தப்பிப்பாங்க, இல்லை கஷ்டமாயிடும். நான் வந்து நிறைய படம் பண்ணியிருக்கேன். அதில் ஒரே ஒரு படம் தலையாட்டி பொம்முன்னு ஒரு படம் பண்ணேன். அது முழுக்க ஃபுல்லாக நியூ ஆர்டிஸ்ட்டு, ஒருத்தரோட ஆர்டிஸ்ட் கிடையாது. அந்த படம் மட்டும் 18 லாங்குவேஜ் நான் வித்துருக்கிறேன், சேல்ஸ் பண்ணி ஒவ்வொரு லாங்குவேஜ் சேல்ஸ், அதுதான் இன்ன வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்குது. ஆனால் அதே இது அப்போ 2.25 லட்சம் நான் அதை பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா புதுமுறை வச்சு தேட்டர் கிட்டத்தட்ட நான் வந்து 80-90 தேட்டர் ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு அந்த படம் வந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் சேல்ஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் மொத்தம் வந்து நம்ம வந்து இந்தியாவில் வந்து 24-25 லாங்குவேஜில் படம் எடுக்கிறாங்க. ஆனால் மொத்தமே சென்சார் போர்டு 8 தான் இருக்குது, எனக்கு தெரியும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஆனால் சென்சார் போர்டுக்கு இது மூலம் நீ வந்து வன்மையாக ஒரு கண்டினியூ பண்ணி பழைய மாதிரி எப்படி சென்சார் இருக்கோ அப்படி சென்சார் பண்ணால் மட்டும்தான் நம்மள மாதிரி சின்ன தயாரிப்பாளர்கள் சின்ன டைரக்டர்கள் தொடர்ந்து படம் பண்ண முடியும். ஏன்னா இன்னொன்று நீங்கள் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒன்று சொல்லிடுறேன்,
படம் வராதவங்க நிறைய பேர் பயம் காட்டுறாங்க. பயமே இல்லைங்க, படம் யாரும் எடுக்க வரலாம், நல்ல வருமானம் இருக்குது. ஆனால் அது கரெக்டாக உழைக்கணும், யாரும் உழைக்கிறதுக்கு தயாரா இல்லை. நிறைய டைரக்டர் என்ன பண்றாங்கன்னா, ஓகே டைரக்டர் ஆக்ஷன் கட்ட சொன்னா போதும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் படம் எடுத்து முடிச்சாச்சு, அது பிடிச்சி பார்த்துவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. நம்ம எப்படி ஒரு ஸ்கிரிப்டுக்கு 3 மாசம் 4 மாசம் உழைக்கிறோம், அதே மாதிரி ஸ்கிரிப்ட் முடிச்ச பிறகு லொகேஷன் எத்தனை ஊருக்கு பார்க்குறோம், அங்க போய் ஷூட்டிங் போய் லொகேஷன் ரிட்டர்ன் வந்துருவோம். ஆனா இதே மாதிரி ரிலீஸுக்கு வந்து கண்டிப்பா ஒரு 3 மாசம் 4 மாசம் எடுத்து ஓன் ரிலீஸ் பண்ணா கண்டிப்பா நல்ல வருமானம் வரும். என்னோட ஒரு படம் நான் சொல்றேன், நான் வந்து கடைசி ஒரு படம் ரிலீஸ் பண்ணேன், 67 தேட்டர் ரிலீஸ் பண்ணேன். அதுல வந்து ஒவ்வொரு தேட்டர்லயும் ஒவ்வொரு வாரத்துக்கு 1000 டிக்கெட் வந்துச்சு. அதாவது ஒவ்வொரு தேட்டர் 1000 டிக்கெட் வந்துச்சு. மொத்தம் 67 டிக்கெட், 67 தேட்டர், 67,000 டிக்கெட், 67 லட்சம் எனக்கு வருமானம் வந்துச்சு. ஸோ இதே இது அந்த 1000 2000 இருந்துச்சு பெரிய லாபம், நமக்கு 3000 பெரிய லாபம். ஸோ இதை கனெக்ட் பண்ணி அதே மாதிரி தேட்டர்ல வந்து ரொம்ப லிஸ்ட் ரொம்ப எடுக்கணும். நீங்க இயக்குநர்களுக்கு என்ன சொல்றேன்னா, அதாவது பெரிய ஸ்டார் படங்கள் வைக்க, பெரிய பெரிய ஸ்டார் படங்கள் அதில் அதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க, அது ரசிகர்கள் இருப்பாங்க. ஸோ அது வேற, அந்த கேட்டகரி வேற. நம்ம அதுக்கு போகக்கூடாது. இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்டார் அஜித் சாரோ விஜய் சாரோ இல்லைனா வந்து இப்போதைக்கு இருக்கிற சூர்யா சாரோ அந்த ரேஞ்சில் நிறைய பேர் புது இயக்குநர் வச்சு வரும்போது தான் மாட்டிடுறாங்க. ஸோ நம்ம சினிமா என்ன, நம்ம சினிமா எடுக்கணும்னா அதுக்கு எப்படி உழைக்கிறோமோ அதே மாதிரி ரிலீஸ்க்கு உழைச்சி ஒவ்வொரு தேட்டர் ஏறி இறங்கி அந்த ஆடியன்ஸ் உள்ள கொண்டு போய் உட்கார வச்சிங்கன்னா நமக்கு படம் உண்டு. எல்லா தேட்டர்லையுமே பணம் கண்டிப்பாக வரும். சில தேட்டரு 8 மாதம் 1 வருஷம் 6 மாதம் கூட கழிச்சு வரும். ஆனால் தேட்டர் நம்பி படம் எடுங்க, எல்லா ப்ரொடியூசர்ஸும் வாங்க, நிறைய பேர் வாங்க படம் எடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, அதாவது இன்னைக்கு வந்து சினிமாவில் வந்து யாருமே தோக்குறது கிடையாது. சினிமாவில் அதாவது எந்த தொழில் நஷ்டம் கிடையாது, எல்லா தொழிலும் நஷ்டம் இருக்குது. நஷ்டத்தில் யாருமே கட்ட முடியாது. அது ஒரு சிலவங்க என்ன பண்றாங்க, ஐயோ சினிமாவுக்கு வராதுங்க, தோத்துருவீங்க, சினிமாவுக்கு வராதுங்க, பயந்துருவீங்க அப்படிவாங்க. அதனால தைரியமா வாங்க. போன படத்தில் விடிஞ்சா கிராமத்தில் ஆடியோ பஸ் போகும்போது இதே ப்ரொடியூசர்ஸ் 2 பேர் அங்கே தான் உட்காந்துருந்தாங்க. அப்போ அவங்க அதுக்கு முன்னாடி படம் வேண்டாம், படம் எடுக்க வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க. அப்புறம் முடிஞ்ச அப்புறம் பேசினாங்க, பேசி வாங்க மேடம் வாங்க சார் படம் எடுத்து நான் தரேன், நான் பொறுப்புன்னு சொல்லி அப்புறம் உள்ள வந்து இந்த படம் எடுத்தோம். நாங்கள் ஆடியோ பஸ் பேச பார்த்தா வந்துருக்க மாட்டாங்க, ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிக்க மாட்டாங்க, இங்கே அந்த சினிபடி ப்ரொடியூசர் நிறைய டிக்கெட்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால படம் கண்டிப்பா எடுக்க வாங்க, உழைக்க தயாராக இருக்கணும். அவ்வளோதான். படத்தை எடுத்துட்டு வீட்டில் படத்தை இருந்தோம்னா படம் காசு ஆகாது. நீங்க எந்த அளவுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன்ல எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அதே அளவுக்கு ரிலீஸ் கஷ்டப்பட்டீங்க கண்டிப்பா நிச்சயமா கெயின் இருக்கும். எனக்கு வந்து வீர தலைவர் நான் ஒரு அமைப்பு வச்சு ஒரு பத்திரிகை நடத்துறேன். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லா அவங்க தான் எனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சப்போர்ட்ல தான் நான் இவ்வளவு படம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த மேடையில் தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா எல்லாரும் சால்வ் பண்ணலாம் நினைச்சேன், படம் இல்லை. ஸோ அவங்க தான் எனக்கு ஒவ்வொரு ஏரியாவிலும் தேட்டர் எடுத்து கொடுக்கறது, அவங்க உள்ள வர்றது, ஆட்கள் கூட்டு வர்றது, கலெக்ஷன் சொல்றது. ஸோ இப்படி அவங்க வந்து எப்படின்னா ஒரு எந்த எதிர்பார்ப்புலாம் பண்றாங்க. ஸோ இதே மாதிரி டீம் வந்து நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீ ஜெயிச்சிடலாம். இன்னைக்கு நான் சின்ன படம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா எல்லாமே ரிலீஸ் பண்றேன்னா எல்லாம் அவங்களும் வச்சுதான். ஏதாவது என்னைக்கா ஒரு நாள் ஜெயிக்கலாம், அந்த நம்பிக்கை தான் ஓடிட்டு இருக்குது. ஸோ நான் வந்து பொதுவாக நம்பிக்கை தான் எதுவுமே வண்டி பண்ணுவேன். நான் வேற எதுவுமே நம்ப மாட்டேன், நம்பிக்கையிலே வண்டி ஓடிட்டு இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கை ஒரு ஆளுக்கு ஹிட் ஆகும். சச்சின் டெண்டுல்கர் 79வது மேட்ச்ல தான் செஞ்சுரி அடிச்சாரு. அதுவும் செஞ்சுரி கிடையாது, அது வரைக்கும் 20 ரன் 30 ரன் எடுப்பாரு. அவர் அவாய்ட் பண்ணுவாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா ஃபீல்டில் ஓடி 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 நல்லா வந்து ஃபீல்டிங் பண்ணாரு. இதை பார்த்து ஃபீல்டிங்காக அவர் தயார்படுத்தப்படுறாரு. 79 செஞ்சுரி அடிச்சாரு. வேர்டுல இவர் அடிச்சவங்களுக்கு தெரியும், நானும் தாங்கிட்டாரு. ஸோ அதே மாதிரி சினிமா விட்டு விலகக்கூடாது. சினிமாக்குள்ள என்னென்ன பண்ண முடியும், என்னென்ன தொழில் பண்ண முடியும், சினிமாவில் எப்படி போக முடியும் இப்படின்னு நீ யோசிச்சாலே நீ சக்சஸ். நன்றி நன்றி நன்றி. பிறநாளுக்கு வந்திருக்க எல்லாம் வண்டி எனக்கு கேக் விட்டு எல்லா ஜாம்பவானுக்கு எல்லாமே எல்லாமே வந்து பெரிய லெவலில் சேவிச்சு அவங்க முன்னாடி எனக்கு கற்பட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா இன்னைக்கு செந்திலண்ணெல்லாம் அவ்வளோ சாதிச்சிருக்காங்க. செந்திலனை பற்றி நான் ஒரு ஆர்டிகல் கூட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேன், எல்லாத்துலையும் போட்டிருந்தேன். அண்ணன் வந்து கிட்டத்தட்ட 1300 படம் நடிச்சிருக்காரு செந்திலண்ணன். அதில் 1300 படத்தில் நான் ஒரு லிஸ்ட் எடுக்கும்போது கிட்டத்தட்ட 650 படம் மெகா ஹிட், பெரிய ஹிட். அண்ணனோட வந்து அண்ணன் பிறந்தநாளுக்கு நான் ஆர்டிகா பொறுப்பெல்லாம் பார்த்தா ரொம்ப என்னால் எடுக்க முடியல வேலையில. ஆனால் இருந்தால் கொஞ்சம் எடுத்தேன். 1350 படத்தில் 1350 படம் பண்ணிக்காரு. அதில் 650 படம் மெகா ஹிட். அவங்க காமெடி மட்டுமே. செந்திலன்னா வடிவில் இவங்க கவுண்ட் பண்ணினேன். இவங்க காமெடியில் ஒரு படம் தோக்கல, மிஞ்சி படம் 10 படம் தோத்து இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாங்க. நான் கேட்பேன், அண்ணன் கேட்பேன், ஆனால் எப்படி நீங்களும் கவுண்டர் எப்படி சொல்லுவார். கவுண்டருக்கு டக்கு டக்குன்னு கவுண்டர் நிறைய பேசுவாங்க அண்ணன். அது மாதிரி இம்மானாச்சி நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு. இம்மானாச்சிட்டு நம்மளால ஸ்கிரிப்ட் கொடுத்தா போறோம், சூப்பரா இது பண்ணிடுவாங்க. ஸோ இதுமாதிரி நான் நிறைய நடிகர்கிட்ட வந்து நான் கத்துக்கிட்டது நிறைய நடிகர்கள் தான் கத்துருக்கிறேன். அதே மாதிரி தைரியமா வாங்க, படம் எடுங்க, நிச்சயமா ஜெயிச்சலாம். வெற்றி நமதே. சிறந்த விஷயங்கள் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ சிறு படங்கள் வெற்றி பெறதுக்கு வந்து பெரிய காரணமா இருக்கிறது பாத்தீங்கன்னா
பல சிறிய படங்கள் வெற்றி பெறுவதற்கு பெருதுணையாக இருப்பது மக்களோட ஆதரவும் நம்மளுடைய பத்திரிகையாளர்கள் ஆதரவும் தான். கண்டிப்பா வந்து இந்த படத்திற்கு பத்திரிகையாளர்களும் மக்களோட ஆதரவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக இந்த மேடையில் பேசுவதற்காக ஒரு சிறந்த சிறப்பு விருந்தினர். ஸோ சிரிப்பு அப்படிங்கிறது பல நோய்க்கு வந்து ஒரு மருந்தா தாங்க இருக்கு. புன்னகை மட்டும் இருந்தா போதும், பல நோய்கள் நம்மளை விட்டு ஓடிடும். ஸோ ஒரே ஒரு வாழைப்பழத்தை வச்சு இன்னைக்கும் அந்த வாழைப்பழம் அப்படின்னாலே அந்த பழம் தான் இந்த பழம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எல்லாரையும் சிரிக்க வைத்துக் கொண்டிருந்த சொப்பன சுந்தரி அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர நம்மளுடைய லெஜண்ட் ஆக்டர், லெஜண்ட் காமெடி ஆக்டர் டாக்டர் செந்தில் சார் அவர்களை உங்கள் கைத்தட்டல்களுடன் மேடையில் பேசுவதற்காக வரவேற்கிறோம். இங்கு வந்திருக்கும் பெரியவர்களே, நீதி அரசர் அவர்களே, திருப்பாச்சி டைரக்டர் அவர்களே, மற்றும் இங்கே மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களே, எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பாக மீடியா பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இல்லை வேண்டாம், எனக்கு தொண்டை வெட்டி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், இங்கே வந்து படம் எடுக்கணும்னு நம்ம பாலா சொன்னாப்புல ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ வந்து சரியா கதை எடுத்தா கரெக்டா ஓடும். இவங்க கதையை சரியா எடுக்கிறது இல்லை. அதை எடுத்தா தான் ஓடும். சும்மா இப்போ ஜனங்கள்லாம் கம்ப்யூட்டர் லெவலுக்கு போயிட்டாங்க. நம்ம வந்து ஒழுங்கா எடுக்கணும். இப்படியாக இந்த பாலா மாதிரிய ரொம்ப பேர் எடுக்கிறாங்க. ஒரு படம்லாம் நடிக்கிறேன். எதுக்கு நம்ம சும்மா இருப்பானே, நடிப்போன்னு நடிக்கிறேன். அதாவது சில கதைகள், காமெடிகள், அந்த காமெடி வந்து நன்றாக இருக்கணும், நம்ம குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படின்னு ஒரு காமெடி வச்சுக்கிறணும். இப்படி எல்லாம் கலந்து நம்ம படம் எடுக்கணும். இப்போ நம்ம டைரக்டர் பேரரசு அவர் படங்கள்லாம் சூப்பராக இருக்கும். அவர் படத்தில் நடிக்கிற அவர் நடிக்கும்போது அசண்டாக இருந்தார். இப்படி கதை நல்லா இருந்தா எப்பவுமே வெற்றி படமாகும். அது மட்டும் இல்லை, இங்கே ப்ரொடியூசர் அவங்க சொன்னாங்க. அப்புறம் அவங்க இணை தயாரிப்பாளர் செல்வகுமார், அப்புறம் யாருமா பகவதி படம். சரி, எல்லாருக்கும் வணக்கம். இப்படி எவ்வளோ பேசலாம், தொண்டு வர சரியில்லை. ஆமாம், அதாவது 5 மணிக்குன்னு சொல்லிட்டு 9 மணிக்கு தூங்க ஒரு மணி நேரத்தில் இருந்தாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. இங்கே வந்திருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம். இந்த படம் வந்து சொன்னார் சார், சொல்லும்போது சொல்றாரு இது வந்து ஒரு பெண்ணியத்தை மையமா கொண்டு எடுத்த படம் அப்படின்னு சொல்லிட்டு, பெண்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, சோ நீதியின் அரசராய் வந்திருக்கும் நீதி அரசர் ஜஸ்டிஸ் எஸ்.கே. கிருஷ்ணன் சார் அவர்களை, ஹைகோர்ட் ஜட்ஜ் அவர்களை உங்கள் முன்னால் பேசுவதற்காக அழைக்கின்றோம். அரங்கிலே அமர்ந்திருக்கக்கூடிய அருமை நண்பர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய கலைத்துறையிலே தங்களை எல்லாம் ஈடுபடுத்தி கொண்டு பல்வேறு தகுதிகளில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய நண்பர்களே, இன்றைய தினம் திரை உலகம் சார்பில் இசை தட்டை வெளியிடுகின்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக என்னை அன்பிற்குரிய செல்லக்குமார் அவர்கள் அழைத்ததன் பேரில் நானும் அன்பிற்குரிய மாவட்ட நீதிபதியாக பணியாற்றிய கணேசன் அவர்களும் இங்கே வந்திருக்கின்றோம்.
கலைத்துறை என்பது தங்க சுரங்கம் போன்றது. இதிலே திறமை உள்ளவர்கள் எப்படி சுரங்கத்திலே வெட்டி வெட்டி எடுக்கின்றார்களோ அதை போல இது ஒரு அன்னபாத்திரமாக இருக்கின்றது என்பதை இந்த மேடையிலே பேசிய அத்தனை பேர்களும் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். இதனுடைய தயாரிப்பாளர் அன்பிற்குரிய செல்வகுமார் அவர்கள் நீதித்துறையிலே பணியாற்றி ஓய்வு பெற்றதற்கு பிறகு தன்னை கலைத்துறையிலே ஈடுபடுத்திக் கொண்டு இந்த திரைப்படத்தை தயாரிக்கின்ற தயாரிப்பாளர்களில் ஒருவராக அவர் இருந்து பணியாற்றுகிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவருக்கு துணையாக மற்றொரு தயாரிப்பாளர் அன்பிற்குரிய சகோதரி ரவி தேவி அவர்கள் ஒரு தயாரிப்பாளராக இருக்கின்றார்கள். ரவி தேவி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தையே இந்த மேடையில் அழைத்து தன்னுடைய மாமியாரை பெருமைப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியை இங்கே உங்கள் அனைவருடைய முன்னிலையிலே செய்து காட்டினார்கள். எனவே அந்த அளவிற்கு ஒரு பெருமையை பெண் இனத்திற்கு கொடுக்கின்ற ஒரு தகுதியை தயாரிப்பாளர் ரவிதேவி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக நான் அவரை மனதார பாராட்டுகின்றேன். இந்த படத்தினுடைய இயக்குனர் அன்பிற்குரிய பாலா அவர்கள் 14 திரைப்படங்களை இதுவரையில் எடுத்திருக்கிறேன் என்கின்ற ஒரு நிகழ்வை நம்மிடத்திலே சொல்லி இருக்கிறார்கள். எனவே கதைதான் அடித்தளமாக இருக்கிறது என்பதை பற்றி இங்கே பேசிய அருமைக்குரிய சிறப்பு நடிகர் செந்தில் அவர்கள் சிரிப்பிலே வரலாற்றை படைத்த, தமிழ் சினிமாவிலே வரலாற்றை படித்த நடிகர் செந்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த திரை உலகம் வருமானம் செய்வதற்காக மட்டுமல்ல, இந்த உலகத்திலே எத்தனையோ பேர்கள் தங்களை இணைத்துக் கொண்டு தங்களுடைய வாழ்வை வளமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சினிமா உலகம் என்பது. எனவே அந்த சினிமா உலகத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நீதியரசர் எஸ்கே ஐயா அவர்கள் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். பாலா அவர்கள் சொன்னதைப் போல சினிமாவுக்குள் மாட்டிக்கொண்டு கட்டிக்கொண்டாலும் கட்டிக்கொண்டு மாட்டிக்கொண்டாலும் கட்டுண்டு கிட, மாட்டிக்கொண்டு கட்டிக்கொண்டாலும் கட்டிக்கொண்டு மாட்டிக்கொண்டாலும் கட்டுண்டு கிட, கழட்டிக்கொள்ள அல்லது கழண்டோட வாய்ப்பிருந்தாலும் வாய்மூடி வாழ வேண்டும், இல்லையெனில் ஊர் வாய் மூடாது. ஆதி காலந்தொட்டு இன்னும் பல கோடி நூற்றாண்டு வருணும் அடங்கல் அடங்காமை, இன்னும் பல கோடி நூற்றாண்டுகள் வரினும் அடங்கல் அடங்காமை, திருப்தி அதிருப்தி இல்லாத உறவுகளே இல்லை. கணவன் மனைவி என்பது உறவெனும் கட்டுப்பாட்டிற்குள் வாராதெனினும் கட்டுப்பாடற்ற அலப்பறைகள் இப்பள்ளி அறைக்குள் தான் என்பதை சினிமாவை மணந்தவர்களுக்கு
ஒரு பாடமாக பாலா அவர்கள் எடுத்துவிட்டு சென்றுள்ளார்கள். அவருக்கு என் வாழ்த்துக்கள். இந்த படம் நீதியரச பெருந்தகை, நீக்கு நீ கால நீட்டல, நீ நீதி நீதிபதி, நீதிபதின்னு சொல்றேன். எங்க ஐயா நீதிபதியே கிடையாது, எங்க ஐயா நீதிபதி. கொம்பு கொஞ்சம் நீட்டணும், ரைட்டா? நீதியரச பெருந்தகை எப்பொழுதும் வாய் வழியாக வார்த்தைகளை அள்ளிவிடும் வாய்ப்பேச்சாளர் அல்ல. இதயத்திலிருந்து எல்லோரையும் இதயபூர்வமாக வாழ்த்தும் ஒரு மாபெரும் பெருந்தகை அவர்கள். நான் அவரால் வாழ்ந்தவன் என்ற முறையில், வாழ்க்கையை அவர் மூலமாக கற்றுக்கொண்டவன் என்ற முறையில், சகோதரர் அன்பு செழியனுக்கு அவரை பற்றி தெரியுமோ தெரியாதோ என்னிடம் கேட்டு தெரிந்து கொண்டார் அன்பு செழியன் அவர்கள். அது நீதியரச பெருந்தகை அன்பு செழியன் அவர்கள் கோயம்புத்தூரில் தான் சம்மந்தி ஆகியிருக்கிறார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அவர் சம்மந்தி கோயம்புத்தூரில் இருக்கிறார். அவர் எனது நண்பர். சிறிய படங்கள் பெரிய படங்கள் எதுவுமே அல்ல, எல்லா படங்களும் பாடங்கள் தான். நான் சொல்வேன், ஒரு திரைப்படம் எடுப்பது, பேரரசு அண்ணனிடம் சொன்னேன், ஒரு திரைப்படம் என்பது 1000 புத்தகங்கள் வாசிப்பதற்கு சமம். 1000 புத்தகங்கள். அவர் நம்ம செந்தில் அண்ணனை வந்து சொல்லும் போது, எங்க நீதியரச பெருந்தகை அவர்கள் செந்தில் அண்ணனை சொல்லும் போது சொன்னாரு, எல்லோரும் சிரிப்பு நடிகர் என்று உரைப்பார்கள், நீதியரச பெருந்தகை சிறப்பு நடிகர் என்று அவருக்கு அவருடைய பெருமையை உச்சத்துக்கு கொண்டு சென்று செந்தில் அண்ணனை உச்சி முகந்தது அவர் நீதியரச பெருந்தகையின் பெருந்தன்மை, மாண்பு. இந்த படம் சின்ன படம் அல்ல, சிறியோர்களால் தயாரித்த படமும் அல்ல. கதை, அண்ணன் சொன்னார் பாருங்க, கதையை சரியாக பார்த்து கொள்ளுங்கள், மற்றவை தானே தேடிக்கொள்ளும் என்பது விதி. இந்த பொது விதியானது எப்பொழுதும் மாறாது. இது நேரம் கடந்து விட்டது. இந்த படக்குழுவினர்களுக்கு என்னுடைய அன்பையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பெரிய வெற்றி பெற வேண்டும் என்ற என்னுடைய பேராவையும் தெரிவித்து வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். எனது நண்பர் உறவினர் செல்வகுமாருக்கும் எனது தோழி ரதிதேவி அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்ள அமர்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சிவசம்போ ஆடியோ வெளியீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களையும் அன்போடு வருக வருக வரவேற்று. கேட்கலையா? அப்போ ரொம்ப கேட்டுச்சிட்டீங்க, இப்போ கேட்கவே இல்லைங்க. இப்போ அணி 9 ஆச்சு கேட்டானே கேட்கட்டானே. ஆமாம், செந்தில் நம்ம யோசிச்சுட்டே இருக்கப்பல, இதுக்கு தலை 5 மணிக்கு வர சொன்னீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி என்னை யோசிச்சுட்டே இருக்காப்புல. வந்தோடனே ஏன்ட்ட கேட்டாங்க, தம்பி நீங்கள் எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னீங்க அப்படின்னு. ஆமாம், நான் ஒரு ஈஸியரில் பாடிட்டேன் அப்படின்னு. அதே போல் 4:30 மணிக்கு வந்த காத்திருந்த உங்களெல்லாம் கடுப்பு வச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் என்னெல்லாம் பேச நினைச்சேன்னா அதெல்லாம் நம்ம தில் நடராஜ் அவர்கள் பேசிட்டார். ஆமாம், எல்லாரும் பேசி என்னெல்லாம் நான் நடந்த அனுபவங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டோமோ அது எல்லாத்தையும் தம்பியை சொல்லிட்டாப்புல. தம்பிக்கு இதுதான் முதல் படம் அப்படின்றத என்னாலே நம்ப முடியல. ஆமாம், நீங்களே நம்புறீங்களா? இது தம்பி இதுக்கு முன்னாடி ஏதாவது படம் நடிச்சிருக்கேன்? அண்ணாச்சி நீங்கள் தானே அண்ணாச்சி கற்றுக் கொடுத்தீங்க. இவன் பாட்டு ஏதாவது ஒன்று சொல்லி விட்டு பாரு, அண்ணாச்சி அதெல்லாம் அங்கே சொல்ல முடியாது அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம பத்திரிகை நண்பர்கள்லாம் வேற மாதிரி ஏதாவது எழுதிட்டு போகிறாங்களே. ஏன்னா நீங்கள் வேற டயலாக் எவ்வளோ டயலாக் இருக்குது அதெல்லாம் கட் பண்ணிட்டு நீங்கள் அடிச்சா தண்ணி வருமா அப்படின்னு வேற டயலாக் போட்டிருக்கீங்க. எவ்வளவோ டைலாக்லாம் அது படத்தில் பேசியிருக்கேன். என்னடா சொல்லக்குட்டி. சரி, தம்பிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். முதல் படம் மட்டுமல்ல, இன்னும் தம்பியோடு சேர்ந்து அதுக்கு அடுத்து 2 படம் முடிச்சுட்டேன். அதுக்கும் மேடைக்கு நான் வருவேன் கண்டிப்பாக. சரியா? நம்ம தம்பிக்கு வாழ்த்துக்கள். அப்போ அடுத்தபடியாக இயக்குனர் பகவதி பாலாண்ணே, நிறைய உண்மைகள் இன்னைக்கு சினிமா எவ்வளவு விஷயங்களை கடந்து டிராவல் பண்ணிட்டு இருக்குங்கிறத ரொம்ப அழகா
மக்களுக்கு எல்லா மக்களும் இந்த 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 விஷயத்தை கேட்குறவங்க எனக்கே அது சில விஷயங்கள்லாம் புதுசாக இருந்துச்சு. அந்த சென்சார் 2.5 லட்சம் அந்த விஷயங்கள்லாம் ஒரு சிறு படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அது எவ்வளோ பெரிய சவாலான ஒரு விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக சொன்னீங்க. கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக ஏற்கப்படும் அப்படின்றதில் மாற்றுக்கிறது இல்லை. அதே போல் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய தயாரிப்பாளர் வணக்கம் மேடம். வணக்கம். உங்களுக்கு தானே முதல் படம்? அவங்களும் அதில் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ஹீரோ இல்லைங்களா? இல்லையா? அதில் அண்ணன் பகவதி பாலான்னு நடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இவங்களாம் நடிச்சது சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் போனேன், நடிச்சு முடிச்சதும் டக்கு கிளம்பி வந்துட்டேன். நீங்கள் சொல்லலையா? நான் சொல்லிடுறேன். நேரத்துக்கு போல நானும் சொல்லிடுறேன். டைரக்டரும் நடிச்சிருக்காப்புல, போலீஸரும் நடிச்சிருக்காங்க. அதனால படத்தில் பல திருப்பங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதே போல பின்னாடி ஒரு ஹீரோயும் அங்கே ஒரு ஹீரோயினா இன்னொரு 5 பேருங்கம்மா. ஆமாம், அந்த பொண்ணு உண்மையில நல்லா நடிச்சிருக்கம்மா. அந்த லாஸ்ட் சாங்லலாம் பாப்பாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாப்பாவுடைய நடிப்பு நான் இன்னும் பாப்பா எனக்கு என் கூட இதுக்கு முன்னாடி 2 படம் என்னுடைய பொண்ணாக நடிச்சிருக்கு அப்படின்னு இப்போ வந்து மேடைக்கு சொன்ன கூட எனக்கு தெரியுது. பாப்பாக்களுடைய வாழ்த்துக்கள். அதே போல இந்த இசை வெளியீட்டினுடைய கதாநாயகன் அவர் அண்ணன் பேர் ஜான் பீட்டர் தானே? அவருக்கு ஒரு நல்லா கைத்தட்டு, நல்ல பெரிய எதிர்காலம் அண்ணனுக்கு இருக்கு. ஏன்னா ரொம்ப அருமையாக இசையமைச்சிருக்கீங்க, புதுசாக இருக்கு. அது கண்டிப்பாக உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல வாழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய நீதிபதிகள், மரியாதைக்குரிய நீதிபதிகளை அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி. அந்த படத்தில் ஒரு பெரிய ஜாம்பவான் யார் அப்படின்னா நம்ம அண்ணன் செந்தில். ஆமாம், செந்தில் அண்ணன் கூடலாம் நடிக்கிறது வந்து அது ஒரு பெரிய பாக்கியம். ஆமாம், அது வந்து ஏற்கனவே ஒரு படம் நம்ம அண்ணே சின்ன கேரக்டர், நானும் சின்ன கேரக்டர் தானே. ஆனால் நம்ம 2 படத்தையும் பெருசாக போட்டிருக்காங்க. யாரு செந்தில்? சஸ்பென்ஸ் வச்சுருக்கேன், வெளியே சொல்லுவாங்க. இல்லை சொல்லிடுமா? சொல்லிட்டோமோ? ஆமாம் அண்ணா, அப்படியே காமெடி தானே இல்லைண்ணா? சரி, என்னத்தையோ சொல்லிட்டு போப்பா. அவன் சொன்ன பாதி வர செஞ்சான். அவன் அது வில்லனா காமெடியாங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து வரதான் தெரியும். ஆமாம், அண்ணன் முதல் முறையாக வில்லனாக அறிமுகமாகிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? ஆமாம், அங்கே போயிடாங்கண்ணே. அந்த இடம் அது ரொம்ப பிஸியான ஏரியா. நம்ம காமெடியிலே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருப்போமே. ஆமாம், அண்ணனை திரும்பவும் நாங்கள் எங்களுடைய குடும்பத்துக்கு கூப்பிடுவோம். அதனால அண்ணன் அவர்கள் இந்த படத்தில் மட்டும் ஏதோ தெரிஞ்சோ தெரியாம இல்லை நடிச்சு நினைக்கிறேன். மறப்போம், மன்னிப்போம். அடுத்த படத்துல இருந்து அண்ணன் காமெடியிலே தன்னுடைய பணிகளை வாழ்த்துகள். அப்புறம் அண்ணன் பேரண்ணன் அண்ணன் வீடு நிறுத்திக்கிறேன். சரியா? நம்ம அண்ணன் பேசுனீங்கன்னா நாங்கள் எல்லாம் துப்புன்னு ஓடிடுவோம். ஏன்னா மணி 9 ஆயிடுச்சு. அதனால நம்ம சிவசம்பவ திரைப்படம் நடித்த அதை வாழ்த்த வந்த இதில் கலந்துகிட்ட எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் சொல்லி இந்த படமும் கண்டிப்பாக அவர் பாலாண்ணன் சொன்ன மாதிரி, பகவதி பாலா சார் சொன்ன மாதிரி அது கணக்கு கூட சொல்வார். அதே போல இந்த படமும் அதை எடுத்த தயாரிப்பாளருக்கும் அதை இயக்கிய பகவதி பாலா அவர்களுக்கும் இந்த படமும் ஒரு வெற்றி படமாக அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் வந்து முதல்ல மிகப்பெரிய நன்றி சொல்றேன். ஏன்னா வந்திருக்க எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள். நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன படம் முதல்ல வந்து அறிமுகமாகி பண்றோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்க நேரத்தை ஒதுக்கி இங்க வந்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஓகே, நான் எல்லாரும் பத்தியும் தனித்தனியா பேசணும்னு நினைச்சேன். எனக்கே பசி வந்துருச்சு, உங்களுக்கு எல்லாம் பசி வந்திருக்கும். அதனால ஷார்ட்டா சொல்லிடுறேன். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை பத்தி சொன்னா ஒரு நல்ல காமெடியான ஒரு சூப்பரான ஒரு கதை இருக்கு. ட்ரெய்லர் வந்து நீங்க எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக வந்து எங்க சார் வந்து கொஞ்சம் காமெடியாவும் அப்படி கொஞ்சம் கில்மாவா கட் பண்ணி வந்து எடிட் பண்ணிருக்காங்க. பட் அதையும் தாண்டி வந்து ஒரு செம்மையான ஒரு கதை இருக்கு. அந்த கதையை வந்து நீங்க எல்லாரும் தியேட்டர்ல பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் வந்து நிறைய சின்ன பட்ஜெட் படம் வந்து எடுக்கிறாங்க, பட் நிறைய ரிலீஸ் ஆகாது. ஆனா இந்த படம் இந்த ஸ்டேஜ்ல இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறதே வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுக்கு முக்கியமா காரணமா இருந்த நட்ராஜ் சார், எங்க பகவதி பாலா சார், ரதி மேம், செல்வகுமார் சார் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, மித்ததெல்லாம் அப்புறமா பேசலாம். தேங்க்யூ. அர்ஜுனா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு அழைக்கின்றோம். ஹாய், எங்கள் கூகியிருக்க எல்லா பெரியவங்களுக்கும் முதல் வணக்கம். பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். முதல்ல இந்த செல்லக்கிளிங்கிற கேரக்டரை என்னை நம்பி எனக்கு
கொடுத்த பகவதி பாலாஜா ரொம்ப தேங்க்ஸ். ஸோ சிவசம்பு எடுத்த உடனே எல்லாருமே என்னடா சாமி பேரா இருக்குன்னு நினைச்சிருப்பீங்க. அது இருந்தாலும் நீங்க தியேட்டர்ல வந்து கண்டிப்பா பார்க்கணும். அதுல அதை தாண்டி காமெடி, ஃபைட், எமோஷனலுங்கிறது நிறைய மிக்ஸ் ஆகி தான் இது ஒரு படமா வந்திருக்கு. ஸோ ஃபேமிலியா பார்க்கக்கூடிய படமா தான் நானும் இதை நினைக்கிறேன். நீங்க யோசிக்காம எல்லாரும் உங்க குடும்பத்தோட வந்து பார்க்கல. எந்த இடத்துலயும் நீங்க முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு காட்சியும் வராது. ஸோ எங்க மக்கள் எல்லாருமே எங்களோட படத்தை தியேட்டர்ல வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அப்பதான் எங்க படமும் வளரும், அதுல நடிச்சிருக்க நாங்க எல்லாருமே வளருவோம்னு சொல்லி நன்றி. வணக்கம். வணக்கம். மேலே அனைத்து நீதிபதி ஐயா அவர்களுக்கும் வணக்கம். ஏன்னா நான் எத்தனை ஃபங்க்ஷனில் கலந்துருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் தான் மொத்த நீதியார் சினிமா பார்த்துருக்காங்க. அப்புறம் மொத்தம் கூடவே எதுக்கு 2 பேர் பேசும், மொத்தமே நீதியார் சார் வந்துட்டு போவேன். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே பெரிய ஆளை கூட்டுற பாலா. இந்த சிவசம்பவ படத்தை சொல்லணும்னா இது ஒரு பெரிய கதையை சொல்ல டைம் இல்லை. ஆக்சுவலாக இந்த சிவசம்பவ கதை வந்து பகவதி பாலா வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் பதிவு பண்ணியிருந்தார். அதே ரதி வந்து நம்ம சங்கத்தில் பதிவு பண்ணாங்க. அதை வந்து டைரக்டர் சி சுந்தர் தான் இந்த படத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு சிவசம்போ. அப்போ பகவதி பாலா சொல்ல அண்ணா இது நம்ம பண்ணியாச்சுன்னா இந்த படத்தை வந்து வேற கொடுக்க முடியாது அப்படின்ட்டாரு. உடனே ரதி இல்லைன்னு நீங்கள் எப்படியாவது நீங்கள் அதை விடக்கூடாது, எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு. நான் உடனே தயாரிப்பு சங்கத்தில் உள்ள தினேஷ் பேசினேன். அவன் என்ன சொன்னான், அண்ணா சார் இதுமாரி சி சுந்தர் வச்சிருக்காரு, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாவில். இல்லைப்பா அவங்க விட முடியாண்டா என்ன கேளுங்க. அப்போ உடனே சி சுந்தர்கிட்ட பேசினோடனே அவர் உடனே கொடுத்துருங்க அப்படின்ட்டாரான். இதுதாங்க பெரிய டைரக்டர், இதுதான் பெருந்தன்மை. இதுக்கு மேலே என்ன பண்ணும். அதனால் இந்த நிகழ்ச்சி மெயின் சி சுந்தர் சார் ஒரு என்னுடைய மரியாதை கேட்டுக்கிறேன். ஏன்னா அசால்ட்டாக கொடுத்துருங்க அப்படின்ட்டார். இப்போ அவர் வந்து மூக்குத்தி அம்மன் 2 வச்சுட்டார். ஒரு வாரத்தில் போயிச்சேன். ஏன் கேட்டிங்கன்னா இந்த விட்டு கொடுக்கறத ஒருத்தன் ஜெயிக்கிறது காரணம். ஏன்னா நான் 3 நாளைக்கு முன்னோட சொன்னேன், வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு கஷ்டப்படணும், அதுக்கப்புறம் நஷ்டப்படணும், அதுக்கப்புறம் தான் ஜெயிக்க முடியும். இது எல்லாருக்கும் தெரியும். யார் இது வந்து நான் சொன்னால் சாதாரண, இதே ரஜினிகாந்த் சொன்னால் கமல் சொன்னால் பெருசாக பேசுவாங்க. அதனால் இன்னைக்கு கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி வந்து பகவதி பாலா வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா, ராமநாதன் வந்து வருஷத்துக்கு எப்படி குறைஞ்சது ஒரு 6-7 படம் எடுப்பார். எல்லாமே குரங்கு, நாய், புலி, கொக்கு, குருவி வச்சு எடுப்பார், ஜெயிச்சுட்டு இருப்பார். இப்போ அதேமாதிரி பாலா பார்த்தீங்கன்னா சிறு படம் தான் குறைஞ்சி போனால் ஒரு 40 லட்சம் 50 லட்சத்துக்கு மேலே தாண்டே கிடையாது. இப்போ இந்த படம் புரியல இல்லை அதை சொல்லலைங்க, அம்மனை சொல்கிறேன். நான் வருஷத்துக்கு 4 படம் சொன்னது காரணம் என்ன, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 89 வந்து சினிமாவுக்கு, அதுக்கப்புறம் அப்படிலாம் 10 பேர் வந்துட்டு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ராமநாதன் சார் படத்தில் நிறைய போய் பார்ப்பேன். சாரிகிராம் ஃபுல்லாக எடுத்துருப்பாரு, அழகு பாஸ் ஃபுல்லாக எடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் பகவதி பாலா எடுத்துக்கிறதுனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன். என்ன காரணம், எப்படின்னா அந்த கஷ்டப்பட்ட விட விடாமல் அவர் ஜெயிக்கிறாரு, தோக்குறாரு, பணம் வருது வரல எடுத்துருக்காரு பாருங்க. அதுதாங்க சினிமா, அதுதான் சினிமா. ஏன்னா ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் என்றைக்குமே தோக்க மாட்டான், ஏமாத்த நினைக்கிறேன் என்றைக்குமே ஜெயிக்க மாட்டான் சினிமாவில். நான் சொல்கிறத எவனும் சொல்ல மாட்டேன். அதனால இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு நீதி அரசு வந்திருக்காருன்னா யாருக்கா வந்திருக்காங்க, இந்த ரவி தேவிக்கா வந்திருக்காங்க, பாலாக்கா வந்திருக்காங்க, சிவகுமார் சார். என்ன காரணம், இன்னைக்கு ஒரு நீதி அரசர் வந்து இன்னைக்கு ஒரு சினிமா துறைக்கு வந்து நம்ம அது ஒன்றும் இல்லை, 4 பேர் வந்துருக்காங்கன்னா இதை விட நம்ம ஒன்றும் இல்லைங்க, இதுதாங்க சினிமா. அந்த ஒரு நீதி அரசர் ஒரு மீடியாவுக்கு வந்து நம்மளை கலந்து ஒரு சினிமாவுக்கு வர்றாங்கன்னா நம்ம நேர்மையாக இருந்தால் என்றைக்குமே ஜெயிக்கலாம், யாராலையும் தோக்க முடியாது. நான் 89 வந்து இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு கேட்டா பார்த்தா கருணா கேட்டா அப்படின்ட்டேன். ஆனால் சங்கத்தில் எத்தி போறேன் 1200 பேர், அவ்வளோ பேர் வந்தாங்க. ஏன்னா நான் எவனுக்குமே போய் சொல்றது இல்லை, யாருக்கு இல்லை. வந்தியா 1/2 மணி நேரம் சென்சார். அதுக்கப்புறம் பகவதி சொன்னாப்புல இந்தமாரி இதில் சென்சார்லாம் பயங்கரமாக ஏறி போச்சுன்னு. அது தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் மொத்த அசோசியேஷன் ஒன்று சேரணும், மொத்த மாநிலமும் சேர்ந்து கோரிக்கை வச்சா மட்டுமே தான் அதை மாற்ற முடியும். ஏன்னு கேட்டால் இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் காது கையான்னு சொல்லி அதுக்கு ஒரு இது வந்து சொல்லி கீப்பில் எல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்மளை ஒன்று சொல்லணும். இன்னும் தயாரிப்பாடு சொன்னோம், தயாரிப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கோரிக்கை வைக்கணும். அது கேரளா, கர்நாடகா மொத்த மாநிலம் ஒன்று சேர்ந்து பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ நான் மட்டும் தனியாக மெயில் அமைச்சுன்னு வச்சுக்கலாம், அது 3ஆவது போட்டுருவாங்க. அதனால் சினிமாவில் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா பகவதி பாலா எல்லாரும் கற்றுக்குங்க. ஏன்னா ஒரேவா சொன்னாப்புல நான் இப்படி தான் வந்தேன் அப்படி. ஏன்னா நான் சொன்ன தோற்று தான் ஜெயிக்க முடியுங்க யாரும் சரி. அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையினா காரணம் என்ன, நான் சொன்னேன் சுந்தர்சி வந்து அசால்ட்டாக விட்டு கொடுத்தாருன்னு. அந்த மாரி அப்புறம் ஒரு சின்ன விஷயம், இந்த ட்ராக்னு ஒரு படம் பார்த்தேன், அண்ணா செந்திரன் சொன்னார் கதைன்னு. தயவு செய்து யாராவது படம் பார்க்கலைன்னா ட்ராக்னுங்கிற படத்தை பாருங்க. அவன் தனுஷை விட சூப்பராக இருக்கான் பையன். தனுஷை அதை விட்டுருங்க. ஆனால் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டு கூட, அண்ணா அது 30 கோடி ரூபா, நம்மளால எடுத்து 30 லட்சம் ரூபா, நான் அதோட ஈக்குவல் பண்ணலை. ஆனால் அந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டு கூட போர் அடிக்காம பாருங்க. இன்னைக்கு வந்து அந்த கதை என்னன்னா, அப்பா அம்மாவை ஏமாத்தாதீங்க, அப்பா அம்மாவிட்ட போய் சொல்லாதீங்க. நான் வந்து இந்த கஷ்டத்தை வந்து இப்படி இருக்குன்னா அவன் சினிமாவில் எடுத்திருக்கான்.
ஆனால் இந்த வாழ்க்கையில் பசங்க முடியும் என்ன பண்ணுறாங்க, அப்பா மட்டும் போச்சு, அம்மா நீ 10,000 கூட 5,000 கூட 10,000 கூட சொல்லி பசங்க நம்பி எல்லாத்தையும் கொடுத்து கடைசியாக ஏமாந்து கடைசியாக ஜெயிலுக்கு போகிறான். அந்த மாரி ஒரு கதையை கொடுத்து நான் என்னமே இருக்காது சொல்லி எடுத்து பிரதீப் வந்து ஜெயிச்சிருக்கான். அவன் இன்னமே படத்தில் அவன் சினிமாவில் யாராலையும் அழிக்க முடியாது, எழுதி வச்சுங்க. பிரதீப் ரங்கநாதனை சினிமாவில் அவனால் யாராலையும் அழிக்க முடியாது. நின்றுட்டான் அவன் எங்கேயோ போயிட்டு நான் வாப்பா சொல்கிறேன். நான் வந்து இவ்வளோ தெளிவாக சொல்கிறாருன்னா யாருமே அழிக்க முடியாது, அவ்வளோ அறிவிப்பான். அந்த மாரி பகவதி பாலா வருஷத்துக்கு 4 படம் எடுத்துருக்காப்புல, எடுத்துகிட்டே இருக்கணும். இதேமாரி நீதி அரசுலாம் வரணும். எனக்கு டைம் இல்லை, இதுக்கு மேலே அதிகம் பேச முடியாது. வந்திருக்காரு. நன்றி, வணக்கம். வணக்கம். மாலை நேரத்திலே ஆரம்பித்து இரவு நேரத்தை நோக்கி நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த இசை வெளியீட்டு விழா தலைவர் மேடையில் அனைவரும் தலைவராகவே நான் கருதுகிறேன். இசை வெளியீட்டு விழா சிவசம்போ படத்தினுடைய இயக்குனர் பாலா அவர்களுக்கும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் எனக்கு நீண்ட நாளாக பழக்கமுள்ள சகோதரி ரதி தேவிக்கும் என் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தை சேர்ந்த இணை இயக்குனர் செல்வகுமார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து பிஆர்ஓ திகழும் என்னுடைய போற்றுதலுக்குரிய நண்பர் திரு வெங்கட் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவுரையாற்ற இருக்கும் இயக்குனர் சங்கத்தினுடைய செயலாளரும் என்னுடைய போற்றுதலுக்குரிய அண்ணன் பேரரசு அவர்களுக்கும் குறு சிறு பட தயாரிப்பாளர் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் என்னுடைய போற்று 35 வருட கால நண்பர்கள் நாங்கள் ஒரே பகுதியில் வசித்து வருகிறோம். தயாரிப்பாளர் சங்கத்தில் இப்படி ஒரு குறைவான பதிவு செய்வதற்கு குறைந்த கட்டணத்தை வசூலித்து ஒரு சங்கத்தை உருவாக்கி அனைவரும் போற்றுதலுக்குரிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு அன்பு செய்யன் அவர்கள் இப்பொழுது அன்பு செய்யனுடைய சங்கத்தை அனைவரும் பேசுகின்ற அளவிற்கு அந்த சங்கத்தை உருவாக்கிவிட்டார். நான் அவரிடத்தில் ஆரம்பத்தில் பேசும்போது 500 உறுப்பினர் இருந்தார்கள். அதான் மேடையில் கேட்டேன் எத்தனை உறுப்பினர்கள் 1500 தாண்டி விட்டது என்றார். மற்ற மகிழ்ச்சி, அளவில்லா ஆனந்தம். இந்த திரைப்படம் நடித்த அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும் மீண்டும் இது போன்ற சில நல்ல படங்களில் நடிக்க வேண்டும், வளர வேண்டும், வாழ்க்கையில் வளர்ச்சி அடைந்து பெற்றோருக்கு நற்பெயரை தெரிவித்த வேண்டும் என்றும், இந்த படத்தை அனைவரும் திரைப்படத்தில் பார்க்க வேண்டும் என்றும், இந்த படத்தினுடைய கதாநாயகன் நடிப்பதற்கு வந்தாரா இல்லை பெண்ணை தேடி இயக்குனரை தேடி வந்தாரா என்று தெரியவில்லை. அவருடைய வெளிப்பாடு அனைத்தையும் மேடையின் வாயிலாக தெரிவித்து விட்டார். அவர்கள் குடும்பத்தாருக்கு இனி எந்தவித சிரமம் இல்லாமல் இன்முகத்தோடு பன்முகத்தோடு பணியோடு இருப்பார்கள் என்று கருதுகிறேன். சினிமா என்பது வேறு, வாழ்க்கை என்பது வேறு. அதனால் சினிமா வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்ப்பது சரியல்ல. இந்த அரிய வாய்ப்பை வழங்க அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ so much சார். நெக்ஸ்ட் நிகழ்ச்சியின் இறுதியாக பேசுவதற்காக தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க பொதுச் செயலாளர் டைரக்டர் பேரரசு சார் அவர்களை உங்கள் கைத்தட்டல்களுடன் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த சபையில் கொஞ்சம் ரொம்ப உஷாராக பார்த்து பேச வேண்டியிருக்கு. ஏன்னா என் நீதி அரசர்கள் அமர்ந்திருக்காங்க. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இங்கே அண்ணன் கருணாகரன் அவர்களும் அமர்ந்திருக்காங்க. ஆமாம், அரசியல் சார்ந்தவங்க கொஞ்சம் உஷாராக பேசணும். ஆமாம், கரெக்டாக குறிப்பிட்டார். நீதி அரசுன்னு சொல்லுங்கள், நிதி அரசுன்னு சொல்லாதீங்கன்ட்டு. ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு. நீதி அரசுங்கிறது நமக்கானவங்க, தர்மத்துக்கானவங்க, நீதிக்கானவங்க. நிதி அரசுங்கிறது தெரியும் உங்களுக்கு. டோட்டலாக அப்படியே ஆப்போசிட் அவங்க. அதனால் ரொம்ப நீங்கள் கவனமாக சொல்லணும். ஆமாம், நிதி அரசு நிறையா ஒரு நாட்டில் நிறைஞ்சிருக்காங்க, நீதி அரசு கம்மியாக இருக்காங்க. ஆமாம், அடுத்து உண்மையிலே இந்த இசை வெளியிட்டிருக்கு. நீங்களும் வந்து ரொம்ப சந்தோஷம். ஆமாம், நாங்களாம் செந்தில் அண்ணன், நாங்கள் அன்புச்செழியன், இமன் அண்ணாச்செல்லாம் நாங்கள் எங்கள் குடும்பம். எங்களுக்கு வாழ்த்துக்கிறது எங்கள் கடமை. ஆனால் நீங்கள் உண்மையிலேயே வந்து வாழ்த்துறது எங்களுக்கு பெருமை. அப்புறம் செந்தில் அண்ணன் என்னோட படத்தில் ஒரு நடிக்கலை இது வரைக்கும், இதுக்கப்புறம் நடிப்பாங்க. ஆனாலும் எதிரும் கூறும் படத்தில்
அந்த காமெடி ட்ராக் நம்ம எழுதுனது. ஆமாம், அதில் கவுண்டமணி அண்ணனும் செந்திலனும் நடிச்சிருக்காங்க. என்னோடய காமெடி ட்ராக்கு நடித்தது அப்போயே நான் வெற்றியடி நினச்சிட்டேன். நம்ம ஒரு காமெடி ட்ராக்கு நம்மளோட வசனத்தை கவுண்டமணி அண்ணனும் செந்திலும் பேசிட்டாங்களே, அப்போயே எனக்கு ஒரு நிறைவு. அப்புறம் தான் திருப்பாச்சி சிவகாசிலாம். இந்த படத்தோட தயாரிப்பாளர் ரதிதேவி அவர்கள் ஒன்று சொன்னாங்க பேசும்போது, எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும், இதற்காக எத்தனை முறை வேண்டாலும் நான் தொடுத்து கொண்டே இருப்பேன். நாங்கள் நீங்கள் ஜெயிச்சு கொண்டே இருக்கணும். நீங்கள் முதல்ல வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டீங்க. ஏன்னா என்னைக்கு இங்கே மாமியாரை கூட்டு வந்து மேடையில் ஏற்றி சால்வு போத்துட்டீங்களோ அன்றைக்கி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டீங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு மாமியாரை கூப்பிட்றதே பெரிய விஷயம். அதில் மேடையில் ஏற்றி சால்வு போத்தி அப்புறம் சரியான ஒரு வீரப்பெண்ணு சொல்லலாம், ஆளுமைன்னு சொல்லலாம், இது மிகப்பெரிய வெற்றியும் சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையிலே இந்த அளவுக்கு ஒரு சிங்கப்பெண்ணு சொல்லலாம், என்னன்னு சொல்லலாம். உங்களை அப்படி கண்டிப்பாக நீங்கள் சினிமாவில் வெற்றி அடைஞ்சிருவீங்க. ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணார், கதாநாயகி பாவம் அவரும் பில்டப் பண்ணியிருக்காரு. ஆனால் பகவதி பாலா வந்து ஒரு கௌரவமான இயக்குனர். ஏன்னா ஃபஸ்ட்டே உன்னத ஹீரோ நிறுத்திட்டா ஏதோ விமர்சனம் பண்ணுவாரோ, கலர் சரியில்லை, உயரம் சரியில்லை, அவ்வளோ நான் நினச்ச மாதிரி இல்லை, இப்படி சொல்லி வரேன்ட்டு ஃபஸ்ட்டு 35 வயசில் ஒன்று, அப்புறம் 45 வயசில் ஒன்று, இப்படி காட்டி காட்டி கடைசியாக எதை கட்டினாலும் ஓகேன்னு சொல்கிற அளவு கொண்டு வந்துட்டு கடைசி காட்டியிருக்காரு. அவரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா 30, 40 இப்போ தானே 18, 20 வயசில் காட்டுறாரு, ஓகேன்ட்டார். அதனால் அங்கேயே நம்ம இயக்குனர் கௌரவமான ஆளாக இருக்காரு. ஆமாம், இதெல்லாம் ஏமாட்டாப்லையா. ஆனால் உங்கள் கண்ணுக்கு அப்படி இருக்கலாம், எங்கள் கண்ணுக்கு ஹீரோனு கலையாக இருக்கு, ரொம்ப கலையாக இருக்கு. இந்த மாப்பிள்ளை பார்ப்பாங்க, நம்மளுக்கு 20 வயசில் பார்ப்பாங்க. பையன் போவான், மாப்பிள்ளை பார்க்க போவான். போனால் பார்த்துட்டு பொண்ணு கொஞ்சம் உயரம் கம்மி வந்துடுவான். அப்புறம் 22 வயசில் போய் பொண்ணு பார்ப்பான், அந்தளவுக்கு கலர் இல்லை அப்படின்னு வந்துடுவான். அப்புறம் 30 வயசில் காட்டுவாங்க, இப்போ பார்ப்பான், இல்லை ரொம்ப கொஞ்சம் குண்டாக இருக்குது அப்படின்னு வந்துடுவான். இப்படியே போயிட்டுருக்கும். 30 வயசுக்கு மேலே இவனை பொண்ணு பார்க்க கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா மாப்பிள்ளை வயசு 35 கூப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொண்ணை பார்க்கும்போது அப்போ என்ன மனநிலை வருமா, ஏதோ பொண்ணு கிடைச்சா போதும் அப்படி நிலம் வரும்போது 36, 30 வயசு உட்காருவாரு, பொண்ணு வரும், வரும்போது ஓகே டாப்ல. அது மாதிரி 38 வயசுல பொண்ணு பார்த்த கதை தான் நம்ம தில் நட்ராஜ் கதை. இன்னும் அது கொஞ்சம் அந்த ரொம்ப பாதிப்புல இருக்காரு. இந்த படத்துக்கு வெற்றிக்கு அப்புறம் தான் ஓஹோ அப்படின்ட்டு. அவருக்கு அது கூட பிரச்சனை இல்லை, கிளைமாக்ஸ்ல நம்மளை வந்து பொண்ணு காப்பாத்திருச்சு. உலகத்தை காப்பாத்துற பொண்ணுதாயா, நம்மள 10 மாசம் சுமந்து பெத்து உலகத்தை கொண்டு வந்ததே பொண்ணுதான். பொண்ணை விட ஒரு ஆணை நேசிக்க முடியாது, மனைவி விட அக்கறை வந்து வேற எந்த பொண்ணுக்கு இருக்காது. அக்கா தங்கச்சி மாதிரி பாசம் வேற எங்கேயுமே இருக்காது, எல்லாத்துலயும் பெண்கள் தான். அதனால பெண்கள் காப்பாத்துனா அது இங்கே பாக்கியம் நினைங்க முதல்ல. அப்புறம் இந்த படம் மச்சினிச்சு வச்சுக்கலாமா? மச்சினிச்சுன்னா கட்டிக்க வேண்டியானே, அதெல்லாம் வச்சுக்கிறியே. தமிழ்நாட்டு நிறைய பேருக்கு வச்சுக்கிறதுல தான் போதை. கட்டிக்கிறது ஒன்று, இப்போ வச்சுக்கிறது ஒன்று. அது மாதிரி யாரு கவிஞர் அது, அதான் டைரக்டர் வேலை பண்ணுவாங்க. அவங்க ஹீரோயினி ஒரு ஹீரோ, மச்சினிச்சு கூப்பிட்டு தப்பே இல்லை. வச்சுக்கணும் அர்த்தம், கட்டிக்கிட்டு வச்சுக்குங்க. ஓகே. அப்புறம் இந்த படத்துல அப்புறம் பாருங்க, அது ஒன்னே சமாளிக்க முடியலையா? அதெல்லாம் பழகி போகும்பா உங்களுக்கு. இங்கெல்லாம் 3 நாள்லாம் வச்சு சமாளிச்சுக்கிட்ட போய் கத்துக்குங்க. சிவசம்போ டைட்டில். நான் சுந்தர்சிக்கு நன்றி சொல்லணும். எனக்கு அண்ணன் சொன்னார், அதான் அங்கே பெருந்தன்மை, பெரிய இயக்குனர் ஏன் வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னா ஒன்று கொடுத்துட்டாருங்க.
ஒரு டைட்டிலையோ ஒரு கதையோ யாராவது கேட்டு உடனே கொடுக்குறாங்கன்னா அவங்க உண்மையான திறமைசன்னு அர்த்தம். ஒரு டைட்டில் தான், இதை விட்டு எனக்கு ஒன்றுமே வழி இல்லை அப்படின்னா உனக்கு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு இந்த கதை போச்சுன்னா சில கதையெல்லாம் நம்ம நினைக்கிற ஒன்று வரும். ஐயோ என் கதை போச்சுன்னு உட்காந்தீங்க வாழ்க்கை முடங்கி போயிடும். ஒன்று போனா இல்லையா நான் திங்க் பண்ண முடியும் அப்படின்னா வரும். உண்மையான கற்பனையாளன், உண்மையான திறமைசாலி ஒரு கதையிலையும் ஒரு டைட்டிலும் முடங்க மாட்டான். ஆனால் சுந்தர்சிக்கு வந்து இதில் வந்து நம்ம நன்றியை சொல்லிக்கணும். இந்த சிவசம்போ அப்படிங்கிறது திருவண்ணாமலை என்னோட படம் வந்து தெலுங்குல ரீமேக் ஆச்சு, டப்பிங் ஆச்சு. டப்புனும் போது தெலுங்குல அந்த படத்துக்கு பேர் சிவசம்போ, நல்ல ஹிட்டு. ஆமாம், இப்போ நான் கூட ஃபஸ்ட்டு ஃபோன் தான் சொன்னாங்க சிவசம்போ படத்துக்கு ஆடியோ வந்துருங்க சார்ன்ட்டு. நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கல. பகவதி படா டைரக்டர் சிவசம்போ, நான் கூட ஆன்மீகம் கலந்துருக்கும் போல இருக்கு அப்படின்னு ஓகேன்ட்டேன். இங்கே வெறும் பெண்டிங்கமாக இருக்கு. அதுவும் பார்த்தா அந்த மச்சினிச்சி பாட்டில் அது கேமராமேனோட டேஸ்ட்டா டேரக்டர் டேஸ்ட்டான்னு தெரியல. ஹீரோனுக்கு ஃபேஸை க்ளோஸில் கட்டின விட தொப்பில் கட்டினது அதிகம். திரும்ப சாங் கூட போட்டு பாருங்க, அங்கெங்கே தான் ஹீரோயின் முகம் தெரியுது. அப்புறம் ஃபுல்லாக இதில் வேற பச்சை வந்தி வேற, தொப்புள்ள பம்பரை விட்டுருக்காங்க, ஆம்லெட் போட்டிருக்காங்க. முதல்ல ஒரு பச்சை வந்தி விடுவாருங்க, அது என்ன டெஸ்ட்னே தெரியல எனக்கு. ஒரு பச்சை வந்தி விட்டு என்னன்னா தொப்புல போனால் பச்சை வந்தி நிறம் மாறுதா, அந்த பொண்ணு கலர் கேட்ப மாறுதா மாறலையா, அது மாறல. அது வந்து மரத்தில் மாறும், வயிற்று எப்படி மாறும், அது தன் மறந்துருக்கும், தன் குணத்தையும் மறந்துருக்கும், மறந்துருச்சு. அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அதான் இந்த சிவசம்பூன்னு நான் வந்து அப்படி நினச்சிருந்தேன், ஒரு ஆன்மீகம் அப்படின்ட்டு. இப்போலாம் அப்படி கதை டைட்டில் வைக்கிறதே கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. இப்போ சிவசம்போ, ஓம் சக்தி, முருகா இவ்வளோ வச்சுங்களே டைரக்டர் சங்கியோன்றாங்க, சாமி பேர் ஆய்க்கிறானுக்கு. இப்போ அப்படி ஆகிப்போச்சு இப்போ உலகத்தில். இப்போல்லாம் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அப்போ எடுத்துட்டாரு அண்ணாமலைன்ட்டு. இப்போ எடுக்க முடியுமா? அண்ணாமலை பேர் வைக்க முடியுமா? ஓ அண்ணாமலை பேர் வச்சிருக்காரு, ஓ இவர் அந்த கட்சியோ ஒரு சங்கியோ அப்படின்வாங்க. இதுக்கப்புறம் அண்ணாமலை பேர் வைக்க முடியாது. திருவண்ணாமலை வைக்கிறது டவுட்டு தான் இருக்கலாம். நீங்கள் அந்தளவுக்கு 100 அண்ணாமலை மேலே வந்துட்டாரா, அது எப்படி சிக்கலாக போச்சு. இப்போ இந்த சிவசம்பு, அண்ணாமலை, அருணாச்சலம், படையப்பா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் சிவசம்பு பேர் வச்சாலும் நம்ம வந்து ஆன்மீகம் நினைச்சோம், இருந்தாலும் நல்ல விஷயம். டேரக்டர் சொல்லியிருக்காரு, பெண்கள் நம்ம நினச்சிக்கிட்டோம் பெண்கள் வந்து இன்னைக்கு விடுதலை அடைச்சிருச்சு, பெண்கள் வந்து இன்னைக்கு ஆணுக்கு நிகராக வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்தியா சுதந்திரம் அடைச்சிருச்சு, இந்தியா ஒரு சுதந்திர நாடு என்பது எவ்வளோ ஒரு பொய்யோ. சுதந்திரம் அடைச்சிருச்சு, சுதந்திரம் கொடுத்துட்டான், நாம சுதந்திரமா இருக்குமா? அதே மாதிரி பெண்கள் விடுதலை அப்படிதான். பெண்கள் விடுதலை நம்ம சொல்லிக்க வேண்டியதான், அவங்களுக்கு விடுதலை இல்லை. அன்னைக்கு காந்தியடிகள் சொன்னாரு, சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் காந்தியடிகள் என்ன சொன்னாரு, என்னைக்கு இரவு 12 மணிக்கு பெண்ணு நகையெல்லாம் போட்டுட்டு தனியாக போகிறாங்களோ, தனியாக போய் அவங்களுக்கு எந்த பாதிப்புலையோ அன்னைக்கு தான் நம்ம நாடு உண்மையாக சுதந்திரம் அடைச்சிருந்தாரு. இன்னைக்கு நைட்டு ஒரு பொண்ணு நகையெல்லாம் போட்டு தனியாக போச்சுன்னா நகையும் போச்சு, கற்பும் போச்சு. அன்னைக்கே நகை தான் போயிடுச்சு, இன்னைக்கு கற்பும் போயிடும். ஆனால் இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிருக்கோம், பெண்கள் தூக்கி கொண்டாடிக்கிறோம். இன்னைக்கு நாகரிகம் பெருக படிப்பு அறிவுலாம் கூட அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு பெண்கள் நிலைமை மோசமாக இருக்குது. அதை நம்ம ஒத்துக்கணும். அந்த விஷயத்தை தான் நம்ம இயக்குனர் பகவதி பாலா கூடியிருக்கிறாரு. இந்த பாட்டு ஒன்று வந்துச்சு, புரட்சி பெண்ணு புதுமை பெண்ணுன்ட்டு. கவிஞர் நாள் வரிகள் சூப்பராக இருந்தாங்க. ஆமாம் மேடம், உங்கள் பேர் கவிதா குப்புசாமி. ஒரு வரிகள் அப்படியே பெண்ணினத்துக்காக எழுதப்பட்ட ஒரு வரி ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. எனக்கு அந்த பாட்டை பார்க்கும்போது புதுமை பெண் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் இயக்கிய புதுமை பெண் படத்தில் ஓ ஒரு தென்றல் புயலாகி வருதே, காலதேவனின் தருமை எல்லைகள் மீறுகின்றதோ, அந்த எஃபெக்ட்
நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பொண்ணு க்ளோஸ்அப் நிறைய க்ளோஸ்அப் யூஸ் பண்ணி இந்த மச்சிரு க்ளோஸ்அப் போடல, அதை இங்கே யூஸ் பண்ணிட்டாரு. இங்கே க்ளோஸ்அப் தான் எல்லாங்களும் இந்த முறைக்குது பொண்ணு ரெஜினாவுக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து கதாநாயகன் நம்ம தில் நடராஜுக்கு அடுத்த படத்தில் இன்னும் நல்ல இளம் கதாநாயகர்கள் ஒரு மண்பு இல்லைன்னு டைட்டில் வச்சுட்டு ஒரு படம் எடுங்க, அப்பதான் ஒரு திருப்தி அடைவார். பகவதி பாலா அந்த மன்மதிலே 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 பொண்ணுல போட்டு படம் எடுத்து விடுங்க அப்படியே. ஆமா இல்ல என்ன நினைச்சுட்டு வந்துச்சு, சொல்ல வந்தது இல்லை. ஓகே இருந்தாலும் பரவாயில்ல. அடி இருக்கு கல்யாணம் ஆச்சா? நைட்டு கொஞ்சம் நோட் பண்ணிக்கோமா. 35-40 ஃபீல் பண்ணியிருக்காரு, நோட் பண்ணிக்கங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். பகவதி பாலா 16 பெற்று பெருவாழ் வாழ்வுனாங்கல்ல, இது வரைக்கும் 16 படம் பண்ணிட்டாரு. இன்னும் நிறைய படங்கள் பெற்று டைரக்டர் ராமானந்த சாருடைய பேர் அடிக்கடி இங்கே அடிபட்டுறது. அவர் என்னோட குருநாதர். ஆமாம் அண்ணா, உங்களை அவர் என்ன கூட சொன்னதில்லை, டைரக்டர் ராமநாதன் மாதிரி சொன்னதில்லை, ஆனால் உங்களை சொல்கிறாங்க. அதுக்கு நான் பெருமைப்படுறேன். இன்னைக்கு என்னோட குருநாதர் பேர் இன்னைக்கு ஒழிச்சிக்கிட்டு இருக்கு, அதுக்கு நான் பெருமைப்படுறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சீடி வெளியிட போகிறோம். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறோம், யாரும் சாப்பிடாம போயிட வேண்டாம். அதுக்கப்புறம் ட்ரெய்லரு சாங்கு பார்க்காதவங்களுக்கு திரும்ப போடுறோம். ஸோ பார்க்காதவங்க திரும்ப ட்ரெய்லர் சாங் பார்த்துருங்க, லேட்டாக வந்து பேசுங்க. ஸோ முடிச்சுட்டு எல்லாருக்குமே டிஃபன் ரெடியாக இருக்குது, சாப்பிட்டு தான் போகணும். நிகழ்ச்சியில் அடுத்த நிகழ்வாக இசைத்தட்டு வெளியிடும் விழா. சோ இசைத்தட்டை வெளியிடுவதற்காக நமது படத்தின் கதாநாயகன் நடராஜன் சார் வெளியிட, அதனை பெற்றுக்கொள்வதற்கு ஜஸ்டிஸ் SK கிருஷ்ணன் சார், நீதியரசர் அவர்கள் மற்றும் டைரக்டர் பேரரசு மற்றும் மேடையில் உள்ள அனைவரையும் அழைக்கின்றோம். சோ இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மீண்டும் ட்ரெய்லர் மற்றும் நம்மளோட படத்தின் பாடல்கள் வெளியிட போறாங்க. சோ யாரெல்லாம் பார்க்கலையோ எல்லாரும் மறுபடியும் பார்க்கலாம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இரவு டின்னர், அதாவது நைட் டின்னர் ரெடியா இருக்கு.